இந்த கருத்தரங்க கூட்டம் இந்திய அரசியல் அமைப்பினுடைய பெருமையை இந்திய அரசியலமைப்பு பெருமையை சிதைக்காமலும் வளைக்காமலும் நெருக்காமலும் பாதுகாக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய ஆட்சி என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை வழக்கறிஞர் பால் கலந்தாது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள். 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது இந்த கூட்டத்தினுடைய சிறப்பாகும். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதிகப்படியாக அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை அதிகமாக பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைத்தது யார் என்றெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு. அதனுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அறிவுரையை ஏற்று இன்றைக்கு பால் கலகிறார் இது போன்ற கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். 41 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு. ஆனால் 356வது பிரிவை சிறிதும் பொருட்படுத்தாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்க கூடாது என்று வாதம் செய்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 161, 162 அரசியல் பிரிவு பிரகாரம் இன்றைக்கு தமிழக கவர்னராக இருக்கின்ற மேஜர் ரவி அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் திமுகவும் சரி அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி கவர்னரை பற்றி தேவையில்லாமல் பல்வேறு கருத்துக்களை சொல்வது நல்லது அல்ல, ஒரு நல்ல ஆட்சிக்கு அறிகுறியும் அல்ல. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து தந்த அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்தியது யார், அவருடைய பெருமையை குறைத்தது யார் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய கடமையில நாம் இருக்கின்றோம். அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம், லண்டனில் படித்த இடம், மறைந்த இடம், பிறகு அடக்கம் செய்யப்பட்ட இடம், 5 இடங்களிலே நினைவு மன்றங்களை எழுப்பி அவருக்கு பெரும் புகழையும் பெருமையும் சேர்த்த கட்சி நமது பாரத பிரதமர் மோடி தலைமையில் இருக்கின்ற பிஜேபி கட்சி. மாறாக அம்பேத்கர் அவர்கள் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜவஹர்லால் நேரு ஸ்பெஷல் பிளைட் எடுத்து சென்று அவரை தோற்கடிப்பதற்காக பிரச்சாரம் செய்தவர் பண்டிட் நேரு அவர்கள். மாறாக ஒரு முக்கியமான விஷயம், அம்பேத்கர் மறைந்த பிறகு டெல்லியில் இருந்து மகாராஷ்டிராவிற்கு பம்பாய்க்கு அவருடைய பிரதேசத்தை எடுத்து வருகின்ற பொழுது அவருடைய டெட் பாடி கிடத்திய நிலையில் அந்த பிளைட் சார்ஜ் பாடியை கொண்டு வந்ததற்கான செலவு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம்ம அம்பேத்கருடைய மனைவியிடம் பணத்தை கேட்டு பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த அளவிற்கு ஈவு இறக்கம் இல்லாதவர்கள், மனித நேயம் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த நேரத்தில் முன்பாக பதிவு செய்கிறது. இறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை சட்டம், இதனுடைய பிரியாமல் முகப்புரை இதையெல்லாம் கொஞ்சம் கூட சிதைக்காமல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு வலுவூட்டுகின்ற வகையிலே பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இந்த பெருமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பணியிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது என்பதை உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்ளும். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலத்தில் மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை வழக்கு கூட புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பல கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. கேரளாவா இருக்கட்டும், தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றாங்க. அதாவது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியினை வித்தவுட் பயாஸ் எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் வழங்குகிறது. நீங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய 4வது தூணாக இருக்கின்ற நீங்கள் மத்திய அரசாங்கம் வழங்கிய பணத்தை அந்தந்த தலைப்பிலே செலவழிக்கிறார்களா? யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் அவர்கள் பயன்படுத்த விதத்தை பணம் கொடுத்தவர்களிடம் போய் சென்று
நீங்கள் இந்த நிதியை இப்படி வழங்கினீர்கள், இந்த நிதியை நாங்கள் இப்படி செலவு செய்தோம் என்று சொல்லி இருந்தால் அது நியாயம். பணம் வாங்குவாங்களாம், இவங்க இஷ்டத்துக்கு செலவு செய்வாங்களாம், எப்படி பணம் கொடுப்பாங்க? அதான் தமிழ்நாட்டுக்கு வேணும்னா நேச்சுரல் டிசாஸ்டர் பண்றதுக்கு ஒன்று இருக்கிறது. ஆனா இவங்க நிதி நான் இப்ப ஒதுக்கிட்டேன், நீங்க பணம் கொடுக்கணும்னு கேட்கல. உதாரணத்துக்கு நார்த் மெட்ராஸ் இருக்கிற மெட்ரோ சிஸ்டம், மெட்ராஸ்ல இருக்கிற மெட்ரோ சிஸ்டம் டிலே ஆனதுக்கு காரணம் தமிழக அரசு. நில ஆரம்பிக்கும் வேண்ட தாமதம். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு தான் திட்டத்தை வகுத்து தருகிறார்கள், அதுக்கு நிதி ஒதுக்கியாகிவிட்டது. மாறாக இவர்கள் அந்த குறிப்பிட்ட தூரத்திலிருந்து அதிக தூரத்தை இவர்களே நீடித்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் அந்த நீடித்த தூரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்ஜெட்டை தயாரித்து ரயில்வே போர்டு போய் அனுமதி பெற வேண்டும். இத்தனை வேலைகளையும் செய்யாமல் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலும், பத்திரிகை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது இது நாகரிகமான ஒரு காரியமாக திமுக செய்கிறது. சுகாதார பிரச்சனைக்கு வந்து ஒரு மாற்றம் பொருளாதார வளர்ச்சியில நல்லா நடந்துகிட்டு. இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்றேன். நீங்க எதுக்காக பணம் கேட்கறீங்க? மத்திய சர்க்கார் இருந்தாலும் சொல்றீங்க நாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இருக்கும்போது பணம் அதான் நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்றேன். நீங்க எதுக்காக மத்திய சர்க்கார் பணம் கேட்கறீங்கன்னு தெரியுங்க. தமிழ்நாட்டை மொத்தம் புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து புறக்கணிப்பாங்க. அவரு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக அதே போல அகர்வாலுக்காக வந்து நிதி ஒதுக்கி இல்ல, அகர்வாலுக்காக நிதி வந்து விஜய் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா 39 எம்பிகள் இருக்காங்க. அங்க அவங்களுடைய உரிமை கொண்ட எழுப்பட்டும் உடனடியாக சார். போன பட்ஜெட்லயே புள்ளி விவரம் வந்து தலைவர் அண்ணாமலை கொடுத்திருக்காரு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழகம் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த தடவை அதான் சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில என்ன நடந்தது, எத்தனை முறை தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டது, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில எத்தனை முறை தமிழ்நாடு என்று உச்சரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் கொடுத்திருக்காங்க. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. அவங்க 10 ஆண்டு காலத்துல 10,000 கோடி 10,000 சொல்ற கோடி கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 10 ஆண்டு காலத்துல 1 லட்சம் சொல்ற கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்கன்னு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்தாலும் அவர்கள் வேண்டுமென்றே மக்கள் மனதை மாற்றுவதற்காக பொய்யான பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசினுடைய பணம் இல்லாமல் வைக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியாது. அண்ணன் சொன்னது போல வந்து எந்த அக்கௌண்ட்லயும் கொடுக்குற பணத்தை கணக்கு சொல்றது இல்லை. அதுக்காக நம்ம செலவு செய்யறது இல்லை. ஆனா அதுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில பணம் கொடுக்காம இல்லை. ஆனா அந்தந்த நேரத்துல கொடுத்துருவாங்க. வாங்கின வரிக்கு உண்டான வரி எவ்வளவு வந்து பெற்றோமோ அதற்கு வந்து மத்திய அரசு எவ்வளவு வச்சு அவன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புள்ளி எடுத்துருக்காங்க. இதெல்லாம் மறைச்சு மக்கள் கிட்ட போய் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சினா மதம் சார்ந்த கட்சி. பாரதிய ஜனதா கட்சினாக்கா அது வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது, தமிழகத்தை புறக்கணிக்குது அப்படின்னு ஒரு அவதூறை பரப்புகின்ற ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க. அதனால அதை பத்தி இல்ல. அண்ணன் சொன்ன மாதிரி இத்தனை எம்பி வச்சிருக்காங்கல்ல, பாராளுமன்றத்துல யாராவது தைரியம் இருந்தால், தில்லு இருந்தால், திராணி இருந்தால் அவர்கள் எழுப்பட்டும். அதற்கு மத்திய நிதியமைச்சர் புள்ளி விவரத்தோட பதிலளிப்பார். ஆனா குறிப்பா அவங்க கெட்டு போறதுக்கு எங்க நியூஸ் போறது இல்லையா? ரைட் சார். தேங்க்யூ.